வணக்கம் நேயர்களே, வேந்தர் டிவி மற்றும் tamilmatrimony.com இணைந்து நடத்தும் சுயம்வர பார்வதி யாகம் கோயம்புத்தூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீன கிளைமடம் அப்படின்ற இடத்துல வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு திருமண தடை நீங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கலச பூஜைகள் இனிதே நடந்தேற கூடியிருக்கும் அனைவரும் மனமுருக வேண்டி நிம்மதி அடைகின்றனர். அடுத்தபடியாக பார்வதி பரமேஸ்வரன் இருவரையும் யாகத்தில் எழுந்தருள செய்யும் முக்கியமான யாக நிகழ்வு நடைபெறவிருப்பதை கூறுகின்ற சிவாச்சாரியார் அனைவரும் தங்கள் குறை தீர வேண்டும் என்ற கோரிக்கையோடு மனதில் என்ன நினைக்க வேண்டும் என்று விளக்கமாக கூறி மந்திரங்களை சொல்கிறார். இறை பரம்பொருளை கரசங்கரிடம் பிம்பத்தின் எழுந்தரச் செய்து பஞ்சாசன பஞ்சாங்க பூஜை செய்து இப்பொழுது யாகத்திலே இரவில் எழுந்தர செய்ய உள்ளோம். முதல்ல சொன்னது விறகில் தீயனன் பாலில் படுனை போல் மறையன்பரன் மாமணிச் சோதியா என்ற திருவாக்கின் கூட எம்பெருமானை அக்னியிலே எழுந்தரச் செய்து நமது கர்ம வினைகளை நீக்கும் பொருட்டு பிரார்த்தனை செய்து அக்னியிலே யாகப் பொருட்களை அவிர்வாகங்களாக கொடுக்க உள்ளோம். இறைவன் திருவிழாலே இங்கு வந்துள்ள அனைத்து வரன்களுக்கும் நல்ல முறையிலே திருமணம் நடைபெற வேண்டி சங்கல்பம் செய்துள்ளது. சுயம்பர பார்வதி ஹோமத்திரை ஓம் நம சிவாய ஓம் சக்தி என்ற திருநாமத்தை மாசன் சொல்லிக் கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள் கேட்கிறோம். யாகம் ஆரம்பிக்க போறோம். உமையற்பாகனார் இங்கே வேள்வியிலே எழுந்தருளி இறையுள் தர வேண்டி கூடியிருப்போர் மனம் மகிழ அனைவரது குறைகளையும் தீர்க்க வல்ல யாக நிகழ்வாக யாக குண்டத்தில் தீ மூட்டப்படும் இனிய நேரம் மங்கள வாத்தியங்கள் முழங்க யாக குண்டத்தில் அக்னி வளர்க்கப்படுகிறது. சார், என்னுடைய பேர் நடராஜன். என் பேர் லோகநாயகி. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே ஒரு யாகம் நடக்குது? டிவியில் பார்த்தாங்க. டிவி பார்ப்பீங்க? டிவியில் பார்த்தேன், போஸ்ட் ஒட்டி பார்த்தேங்க. வேந்தட்டி பார்ப்பேன். அப்புறம் என்னுடைய பையன் ஹேண்டிகேப்டுருங்க. சரிங்க. அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைக்கணும். ஏதாவது கேஸ்ட்ல எதிர்பார்க்குறீங்களா? அதில் பரவாயில்ல, அப்புறம் பரவாயில்ல பார்க்கலாம். பையன் செல்ஃபோன் மெக்கானிக்கலில் இருக்கா அப்படிங்க. சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா காந்திபுரத்தில். சொந்தமாக வச்சுருக்காங்க. மாதம் 15,000 வருமானம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு ஏற்றுக்கூடிய பொண்ணு அமையணும். நல்லபடியாக அமையும். நம்பிக்கையோட போங்க. ஃபோன் நம்பர் சொல்லிட்டு 9843366133. சரிங்க சார், கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. யாருக்காக பார்க்குறீங்க? எங்கள் பையனுக்கு ஹரி விக்னேஷ் பேர். ஹரி விக்னேஷ் என்ன பண்ணுறாரு? அப்படி ஹரி விக்னேஷ் தெலுங்குபாளையம் மிட்லாண்டில் சூப்பர்வைசராக இருக்கார். சரிங்கம்மா, என்ன மாதிரி வரணும் எதிர்பார்க்குறீங்க? நல்ல பொண்ணு வேணும். நாங்கள் 24 மணி தெலுங்கு செட்டியார். சரிங்க. கோலையர் 16 வீடு. நாங்கள் 8 வீடு பொண்ணு வேணும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? சரிங்கம்மா, தொலைபேசின்னு சொல்லிடுங்க. 8973208866. உங்கள் பேருமா? என் பையனுக்கு பார்க்குறேன். என் பையனோட பேர் மதிராஜன். மதிராஜன் என்ன பண்ணுறாருங்க? பிஏ எம்பிஏ முடிச்சிருக்கான். அமலில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கான். ஓகே. என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? இந்து நாடார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆமாம். சரிங்கம்மா, உங்கள் தொலைபேசின்னு சொல்லிடுங்க. 98
94 13 99 19. சரிங்கம்மா, கண்டிப்பாக வந்து திருப்திகரமாக இருந்ததா இன்னைக்கு நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயம்புத்தூர், பேரூர், திருவாவடுதுறை ஆதீன கிளை மடத்தில் நடக்கக்கூடிய சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்துகிட்ட பல வரன்களுடைய பட்டியல்களை வாங்க பார்க்கலாம். பெயர் அஞ்சலி, வயது 22, உயரம் 5.2, சமூகம் 24 மனைச்செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி M.Com. விவரங்களுக்கு 9087707880. பெயர் கேசவமூர்த்தி, வயது 27, உயரம் 5.3, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 9087707880. பெயர் கல்யாண சுந்தரம், வயது 26, உயரம் 5.8, சமூகம் பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 9087707880. யாகம் மூலயமா என்ன நலன் கிடைக்குது, அதாவது என்ன பலன் நம்மளுக்காக கிடைக்குது அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போய் டைப் பண்ணி பாருங்கள். யாகம், அதனால ஏற்படுற வைப்ரேஷன், அது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதுகள், இது எல்லாமே போட்டிருக்கு. விலாவரியாக சயின்டிஃபிக்கலாக எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இவ்வளோ கேதரிங் இருக்கும் பொழுது அதை மக்கள் பார்த்து பேசிக்கும் பொழுது அதுலேயே வரன் கிடைக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் இப்படி ஒரு சுயம்பர பார்வதி யாகம் மூலயமா நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இந்த யாகத்தை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்தாங்க. மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கோயம்புத்தூரில் திருவாவடுதுறை ஆதீன கிளை மடத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு யாகம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். யாக குண்டத்தில் பழங்கள், 64 வகை மூலிகை என பல வகை பொருட்கள் இடப்பட அத்தனையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் அவிர்வாகமாய் மாறுவதைக் கண்டு அனைவரும் பக்தி பெருக்கோடு மெய்மறந்து தரிசனம் செய்கின்றனர். நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராய விக்ன விநாயக சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் க்ளாம் கம் கணபதயே பௌஷட் மகாகணபதயே தன்னமமாம். ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமேஷமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதயே வரவர சர்வஜனமேஷமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதயே வரவர சர்வஜனமே. மந்திரங்களின் ஓசையோடு இந்த வளாகமே தெய்வீகமாய் விளங்குகின்றது. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதயே வரவர சர்வஜனமேவசமானாய ஸ்வாஹா. நமோ ராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராய விக்ன விநாயக சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் க்ளாம் கம் கணபதயே பௌஷட் மகாகணபதயே தன்னமமாம். பிள்ளையார் மூல மந்திரம் தொடங்கி ஒவ்வொரு மூல மந்திரமும் உச்சரிக்கப்பட்டு யாகம் வளர்க்கப்படுகிறது. ஸ்ரீ யோகேஸ்வரி யோகா பயங்கரி சகஸ்தாமலஜங்கமஸ்ய மகம்பிரதயம் யஜமான சமசமர்ஷாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோகா பயங்கரி சகஸ்தாமலஜங்கமஸ்ய மகம்பிரதயம் யஜமான சமசமாகர்ஷாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோகா பயங்கரி சகஸ்தாமலஜங்கமஸ்ய மகம்பிரதயம் யஜமான சமசமாகர்ஷாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோகா பயங்கரி சகஸ்தாமலஜங்கமஸ்ய மகம்பிரதயம் யஜமான சமசமாகர்ஷாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோகா பயங்கரி சகஸ்தாமலஜங்கமஸ்ய மகம்பிரதயம் யஜமான சமசமாகர்ஷாய ஸ்வாஹா. சுயம்பர பார்வதி மந்திரங்களை உச்சரிக்கும் வேளையில் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்துவதோடு யாகத்தை கூர்ந்து கவனிப்பதோடு நமச்சிவாய மந்திரத்தை மனதில் நிறுத்தச் சொல்லி அறிவுறுத்துகிறார் சிவாச்சாரியார். குறுக்க நீங்கள் பேசினா அந்த மந்திர அலை ஒளி அலை கிட்ட போயிடும். இந்த கனெக்டிவிட்டிங்கிறது போயிடும். அதனால் அது இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி சிந்தனையில் நம்ம அதை செய்யணும். அப்போ தான் அது வெற்றி அடையும். நம்ம சிந்தனை வந்து இறைவன் திருவடி கீழ் வைத்து, இறைவா எங்கள் நல்ல அருள் வேண்டும், எங்களுடைய இருள் விலகி அருள் கிடைக்க வேண்டும். அருள் இருள் அகன்றால் அருள் கிடைக்கும். அந்த அருளுக்கான வேலை தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அக்னியில் அப்படியே மேலே பூரா வேர்த்து
அப்படியே அக்னிக்குள்ள அமையா இருக்கு. அதான் எப்படியா யாரோ ஒருத்தர் தாங்கி தான் ஆகணும். ஓம் சந்திராய நமஹ சாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா சாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் நிஷாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா நிஷாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் நிஷாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் நிஷாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா நிஷாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா நிஷாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹே தன்னச்சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா சந்திராய ஸ்வாஹா சந்திராதிதேவதாய ஸ்வாஹா சந்திரபதிதேவதாய ஸ்வாஹா அதிதேவதா நட்சத்திர ராசிதாய சந்திரகிரக தோஷோ. சார் பேர் சார்? வணக்கம் சார். யஜ்யராமன். சரிங்க சார். யாருக்காக பார்க்குறீங்க? மகளுக்காக பார்த்துட்டு இருக்கேன். மகளுக்கு. அம்மா உங்கள் பேருமா? நாமிகிரி லக்ஷ்மி. சரிங்கம்மா. என்ன பண்ணுறாங்க மகள்? கேபிஎம்ஜியில் டேக்ஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பெங்களூரில். பெங்களூரில் இருக்காங்க. நாங்கள் ஐயர் பிராமின், கவுண்டினிய கோத்திரம். அதுலேயே எதிர்ப்பு. எங்கள் கோத்திரம் இல்லாத அது பிற கோத்திரமும் இது பண்ணு. அதுதான் நம்ம இதில் அது அதான் மிடில் கிளாஸு. மிடில் கிளாஸ்லேயே எதிர்பார்க்குறீங்க? மிடில் கிளாஸில். சரிங்க. எப்படி இன்னைக்கு எப்படி இருந்தது? யாகம் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்துச்சு. நல்லா எப்படி கேள்விப்பட்டீங்க? வேந்த டிவியில் பார்த்தோம். ஒரு 6 மணிக்கு வேந்த டிவியில் பார்த்தோம். அதுபோல் 8 மணிக்கு மேலே தான் சட்டான ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி விடிகா 4 மணிக்கு கிளம்பி இங்கே கரெக்டாக கோபூஜைக்கே வந்துடும். சேலத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். சரிங்க சரிங்க. உங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல விஷயமா நல்லபடியாக அமையும். உங்கள் தொலைபேசின்னு சொல்லிடுங்க. 9488706077. பெயர் எங்களுக்கு வரீங்க? பீலமேடு துளசி அம்மா. சரிங்க. யாருக்காக பார்க்குறீங்க? பொண்ணுக்காக. என்ன பண்ணுறாங்க? அவங்க பிஏ முடிச்சு ட்ரிபிள்ஏ விப்ரோ டெக்னாலஜிஸில் வேலை செய்கிறாங்க. யூஎஸ்ஏல இருக்காங்க. யூஎஸ்ல இருக்காங்க. ஓகே. என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி வரணும் வேணும். ஒரு ஃபாரின் பையனாக இருக்கிற மாதிரி, எங்களுக்கு பையனாக இருக்கிற மாதிரி, நல்ல பொண்ணுக்கா வச்சுக்கிற மாதிரி, சரிங்க. நல்ல குணநலம் எக்ஸ்பெக்டேஷன் நல்ல பையனாக இருக்கணும். எங்கள் பொண்ணு அழகாக இருப்பா, ஹைட்டாக இருப்பா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியே பையன் வேணும். சரிங்கம்மா. நீங்கள் யாகம் திருப்திகரமாக இருந்தது? ஓகே, நல்லா இருந்துச்சு. எப்படி கேள்விப்பட்டீங்க யாகம் பற்றி? நாங்கள் இதில் வேந்தர் டிவியில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் சார்? 9840841481. வேந்த டிவியின் மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பக்திமயமான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதில் பல மக்களை வர வச்சு, அதாவது கல்யாணம் நடக்காமல் தடைகள் இருக்கக்கூடிய மக்களை வர வச்சு அதில் ஒரு யாகத்தை உருவாக்கி, அதாவது ஸ்பெஷல் வைப்ரேஷனை உருவாக்கி மக்களை ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வரன்கள், அதாவது வரக்கூடிய மக்களுக்கு வரன்கள் கிடைக்குமா அப்படின்ற ஏக்கம் போய் சில பேரை பார்க்கும் பொழுதே ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரன்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய ஷோலையும் என்ன காட்ட போகிறோம்னா வரன்களுடைய பட்டியலை காட்ட போகிறோம். ஸோ இந்த வரன் பட்டியலை வாங்க பார்க்கலாம். பெயர் கார்த்திக் ராஜா. வயது 24. உயரம் 5.10. சமூகம் நாடார். மதம் ஹிந்து. கல்வி எம்டெக். வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 9087707880. பெயர் செந்தில்குமார். வயது 32. உயரம் 5.7. சமூகம் விஸ்வகர்மா. மதம் ஹிந்து. கல்வி HSC. வேலை பிசினஸ் அனலிஸ்ட். விவரங்களுக்கு 9087707880. பெயர் ஷாம் சுந்தர். வயது 32. உயரம் 5.10. சமூகம் வாணிய செட்டியார். மதம் ஹிந்து. கல்வி BE. வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 9087707880. எந்த ஒரு யாகத்துக்குமே மகா சங்கல்பம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுது. அப்படிப்பட்ட மகா சங்கல்ப காட்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கோயம்புத்தூர்ல திருவாவடுதுறை ஆதீன கிளை மடத்துல ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு யாகம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். எம்பெருமான் சிவனின் நிழல்தான் சுந்தரர் என்பதை விளக்கி, சுந்தரரின் கதையை சுவைப்பட கூறி, இறைவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்த வித்தையையும் பிரதோஷ வேளையின் மகிமை பற்றியும் அனைவரும் அறியும் வண்ணம் விளக்கி, கூடியிருக்கும் அனைவரின் மனதிலும் இறையருள் நிலைக்கும்படி உரையாற்றுகிறார். எம்பெருமான் ஒரு முறை கைலாயத்திலே கண்ணாடியில் தனது முகத்தை உருவத்தை பார்க்கிறார். யாரு? எம்பெருமான் பரமேஸ்வர். பார்த்த உடனே தன்னுடைய அழகான ரூபத்தை பார்த்தவன சுந்தரா வா அப்படின்னாரு.
இன்னும் அந்த சுந்தர வடிவம் வந்து ஒரு ஆண் வடிவில் அப்படியே வருது. சிவனை போலே ஒரு விதத்தில் வெளியில் வர்றார். அவரை சுந்தரான்னு கூப்பிட்டதுனால சுந்தரர் என்ற பெயர் அவருக்கு வந்துச்சு. உடனே அவருக்கு கைலாசத்தில் சிவனுக்கு கீழே அவர் இருக்கார். சிவனுடைய எல்லா வேலையும் செஞ்சுட்டு கைங்கறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் யாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் யார் இப்படி ஒரு உருவம் இங்கே சுற்றிட்டு இருக்கு கைலாசத்தில், சிவனை போல வேஷம் போட்டுட்டு கிரீடம் ஜடமுடி எல்லாம் இருக்குது, சிவனை போல இருக்குது. ஏன்னா சிவனோட பிரதிபிம்பம் தானே அவரு. யாருக்கும் அந்த படைப்போட அர்த்தம் தெரியல. இப்போ இந்த பொருள் படைக்கப்பட்டதுன்னா அந்த பொருள் எதுக்காகன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளை இறைவன் படைச்சிருக்கார், நம்மளுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கணும், நம்ம ஏதோ செய்யணும், நல்லது கிட்ட செஞ்சாகணும். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை நோக்கிய பயணம் தான் வாழ்க்கையே. நாம் ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்ய போகிறோம், இந்த உலகத்துக்காக நல்லா செய்ய முடியுமா, இந்த ஒரு வேட்கையை நாம் வச்சுக்கணும். எப்பயும் வேட்கைன்னா ஆசை. எனக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படணும்னு சொன்னார். நான் வந்து உண்மைக்கு ஆசைப்பட்டேன். உண்மைக்கு ஆசைப்பட்டேன். உண்மையை நோக்கிய பயணத்தில் ஆசை இருக்கணும். இறைவன் திருவருளை நோக்கி ஆசை இருக்கணும். அப்போ வந்து அந்த சுந்தரர் ஏன் படைச்சாருன்னு சுவாமி படைச்சாருன்னு யாருக்கு தெரியாது. அவரோட படைப்போட ஒரு நாள் அவருக்கு காரியம் வருது. இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கிடையிறாங்க. எதற்காகன்னா அமிர்தம் வேண்டி. அமிர்தம் என்பது சாகா வரம் தரக்கூடிய ஒரு பொருள். நம்ம யாருமே இறந்து போக நினைக்கிறது கிடையாது. இன்னும் நீண்ட நாள் வாழணும், வாங்குவிட்டி நீண்ட நாள் வாழணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். அப்போ நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு உண்டான பொருள் என்ன? அமிர்தம்னு ஒரு பொருள் இருக்குது, பார்க்கடலுக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்டா நாம் சாகா வரம் பெற்று நீண்ட நாள் இருப்போம்னு சொல்லி தேவராசுரனும் பார்க்கடல் கிடையிறாங்க. எப்படி கிடையாதுன்னா மேரு மலைங்கிற மலையை வந்து மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பை வந்து தாம்பு கயிறா வச்சு கிடையிறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள், ரெண்டு பேருமே போட்டி போட்டு இழுக்கிறப்ப அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்குது. அந்த பாம்போட விஷயத்துக்கு பேர் ஆலகால விஷம் என்று பெயர். இந்த ஆலகால விஷயம் என்ன பண்ணுதுன்னா தேவர்களின் அசுரனை துரத்துது. அந்த விஷத்தோட காற்று பட்டாலே செத்து போயிடுவாங்க. எப்படி? காற்று பட்டாலே அப்பேற்பட்ட கொடிய விஷம் அந்த ஆலகால விஷம். எல்லாரும் அதை தப்பிக்க ஓடுறாங்க, பல இடத்துக்கு போயிட்டாங்க. எங்கேயுமே காப்பாற்ற ஆள் கிடையாது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அங்கே போய் கோர்ட்டு போவோம். நம்ம எல்லாம் ஓடுறாங்க. கடைசியில் கைலாயம்பதிக்கு போகிறாங்க. எம்பெருமான் இருக்கக்கூடிய கைலாயம்பதியில் போய் அடையிறாங்க. அங்கே போன உடனே கைலாசத்தை அப்படி எப்படி சுற்றுறாங்க தேவர்கள் அசுரர்களும். சிவன் என்ன பண்ணுறாரு, எல்லாம் தெரியுது அவருக்கு, மனக்கண்ணிலே பார்க்குறாரு ஓட்டத்தெல்லாம். பார்த்துட்டு சுந்தரா போய் எடுத்து வாங்குறார். சுந்தரர் போகிறாரு, போய் இப்படி கையை நீட்டினோடனே அந்த கையில் வந்து குந்துருச்சு. எது? ஆலகால விஷம். அசுரர்களையும் தேவர்களையும் ஓட துரத்துன்னு அந்த விஷயம் வந்து என்னாச்சு, சுந்தரோட கையில் வந்து உட்கார்ந்த உடனே சுந்தரை கொண்டு தர்றாரு, இப்படி நீட்டுறாரு. சுவாமி அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டார். இந்த உலகத்தையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு, நம்மளை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவர் என்ன பண்ணார், ஆலகால விஷயத்தை அவர் எடுத்துட்டார். யாரு? எம்பெருமான் கைலாயபதி எம்பெருமான் பரமேஸ்வரன் ஆலகால விஷயம் தன் உண்டார். இந்த ஒன்று அந்த விஷயம் வந்து என்ன ஆகுது, அப்போ தான் உங்களுக்கு புராணம்லாம் தெரியும். அம்மா வந்து இப்படி கழுத்து பிடிச்சிட்டாங்க, சுவாமி இப்படி பண்ணிட்டீங்களே, எல்லாத்தையும் காப்பாற்ற நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி பிடிச்ச உடனே அந்த கண்டம் கருத்து போகுது. கண்டம் கருத்தவன் நீலகண்டன், கண்டம் கருத்தவர் நீலகண்டன் எம்பெருமான். அவர் கண்டம் கருத்து போச்சு. அவர் என்ன பண்ணார், ஆலகால விஷயத்தை தான் எடுத்துட்டு அமிர்தத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தார். இந்த ஆலகால விஷயம் வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வந்து பொசுக்கி போடும். ஆனால் சுந்தரரை ஏன் பொசுக்கலை, என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா? சுந்தரர் வந்து அவர் ஒன்றுமே பண்ணலை அந்த ஆலகால விஷயம். என்ன காரணம்னா அவர் நிழல். அவர் யார்? எம்பெருமாடன் நிழல். என்னை நீங்கள் அடித்தா வலிக்கும், என் நிழல் அடித்தா என்ன வலிக்க போகுது, எனக்கு வலிக்காது. சுவாமி அப்பயே ஒரு பெரிய தந்திரம் பண்ணி படைச்சார் சுந்தரரை. எப்படி? நிழல் வடிவத்தில் அவரை போல இருப்பார், அவரை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதே போல் அந்த சுந்தர பரம்பரையில் வந்த அடியனுக்கு ஒரு பாக்கியம், உங்களோட இருள் விலையெல்லாம் நீக்கி அருள் எம்பெருமாடு திருவருளை உங்களுக்கு கூட்டி வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த இடத்துல வந்து சுந்தரோட திருவருளாரை நீங்கள்லாம் மனசில் நோக்கி, இறைவன் தியாகராஜர் தியாகம் செய்தார் தன் வாழ்க்கையை. யாருக்காக? நமக்காக. அப்பேற்பட்ட இறைவன் திருவருளை நாம்
இன்று வணங்கி இறைவா எங்களுக்கு புரிந்து நல் திருமண வாழ்க்கை சந்தோஷ நன்மட்கள் பேரு நற்பலன்கள் தந்தர வேண்டுகிறோம் என்று பிரார்த்தனை பண்ணி பூஜையை நடத்திட்டு இருக்கோம். அடுத்தது நவகோல் வேள்வி என்ற வகையிலே நவகிரக வேள்வி, நவகிரகங்களோட தீவனைகள் அகன்று நவகிரகங்கள் நல்வினை சுபபலன்களை தரணும் வேண்டி பிரார்த்தனை நினைக்கும். கிரகங்கள் நீச்சமடைஞ்சிருந்தாலோ 6, 8, 12 மறைந்திருந்தாலோ அவர்கள் நமக்கு தீவனைகள் செய்வார்கள். தவிர்க்க முடியாத பூர்வ கர்ம வினை ஏதோ அதான் நடக்கும் வாழ்க்கையில். அப்போ தீவனைகள் திருமணத்தையும் புத்திர பாக்கியத்தையும் பல தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நீங்கி நல்லொரு பெற பிரார்த்தனை செய்து இப்பொழுது நவகிரக வேலை செய்ய உள்ளோம். கோயம்புத்தூர் பேரூர் திருவாவடுதுறை ஆதீன கிளை மடத்தில் நடக்கக்கூடிய சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்துகிட்ட பல வரன்களுடைய பட்டியல்களை வாங்க பார்க்கலாம். பெயர் சுதாதேவி, வயது 32, உயரம் 5.5, சமூகம் தேவர் அகமுடையார், மதம் ஹிந்து, கல்வி PhD, வேலை ப்ரொஃபசர். விவரங்களுக்கு 9077707880. பெயர் வெங்கடேசராஜா, வயது 37, உயரம் 5.7, சமூகம் பிராமின் ஐயர், மதம் ஹிந்து, கல்வி MS இன்ஜினியரிங், வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 9077707880. பெயர் காவேரி, வயது 27, உயரம் 4.8, சமூகம் பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி MBA, வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 9078707880. எத்தனையோ வரன்கள் எதிர்பார்த்து இந்த மாதிரி ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டா நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு நினைச்சு வராங்க. அவங்க நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்கிட்டு நல்வாழ்வு அமைஞ்சிருக்கு அப்படின்ற ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் பேரூர் திருவாவடுதுறை ஆதீன கிளைமடத்தில் நடந்த சுயம்பர பார்வதி யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையை அமைஞ்சு சீக்கிரம் தடை நீங்கி கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு நோட்டோட இந்த நிகழ்ச்சி முடிவடைது. இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதி அடுத்த வாரம் வரப்போது. மிஸ் பண்ணாம பாருங்க.